அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 118 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, ஒரு வழியாக அந்த ஒரு பாம்பு கூட சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக வெளியில் போகக்கூடிய அந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான் தங்சான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், வெளியில் போகக்கூடிய அந்த ஒரு வழி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் 200 மீட்டர் மேலே இருக்குது இந்த குகைக்கே. அப்போ அவன் 200 மீட்டர் ஜம்ப் பண்ணணும். எப்படி ஜம்ப் பண்ணுறது? அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் 120 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் போகுது. அப்போ இன்னொரு 100 மீட்டர்ஸாவது அவனுக்கு தேவைப்படுது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அந்த பேட்டு அது உயிரோட வந்துருமா? டேய், என்னடா இது செத்து போச்சுன்னு நினச்சா மறுபடியும் உயிரோட வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கீழே சோல் பவர் நிறைய இருக்குல்ல, மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியலையே. வேறு வழியே கிடையாது. பின்னாடி இருக்க பாதை மொத்தமாக போச்சு. இவனால் பின்னாடியும் போக முடியாது, முன்னாடி போக முடியல அப்படின்னா இங்கேயே சாக வேண்டியது தான். வெளியில் அவங்க அப்பா பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டார் பையன்கிட்ட. எப்படியாவது அவன் உயிரோட திரும்ப வந்துடணும்னு சொல்லிட்டு மனுஷன் வேண்டிக்கிட்டு இருக்காரு. இவனுமே என்ன யோசிக்கிறான், அப்பா வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஏதாவது பண்ணி வெளியில் போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறான். சரி, இப்போ என்கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கிராஸ் போ இருக்கு இல்லையா, அதையும் ப்ளூ சில்வர் பிளான்ட்டையும் ஒன்றாக்கிறான். அப்போ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிடைக்குமா? இப்போ ஜம்ப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இவங்ககிட்ட அட்டாச் சோல் போன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த பாறையிலேருந்து ஜம்ப் பண்ணுறான்ப்பா. இப்போ அந்த ஹூக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்துருச்சு. இவனுக்கு டிஸ்டன்ஸ் பத்தலை. என்னடா அப்படின்னு யோசிக்கும்போது கையில் ஒரு வெயிட்டை வச்சுட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. ஸோ இவன் எதிர்பார்த்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ரைட்டு, இன்னைக்கு இங்கேயே சாக போகிறோமா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த டைமில் இவகிட்ட அந்த பர்பிள் காட் லைட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அதோட ஃபோர்ஸில் கொஞ்சம் மேலே போகிறான். அதுக்கப்புறமா ஹீனியஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஹூக்கை கண்ட்ரோல் பண்ணி மேலே போயிட்டு கரெக்டாக அது குத்திடுச்சுப்பா. இப்போ தங்சான் என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஒரு 2 வருஷம் இங்கே என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சதோ எதையுமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா இப்போ கொலாப்ஸ் ஆக போகுது. ஜஸ்ட்டில் அவன் எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த பேட் கிட்ட இருந்து. இப்போ வெளியில் போனவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த டொமைன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா இதை கிராஸ் பண்ணி போனால் தானே அந்த டெத் கார்ட் டொமைன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த டொமைன் அப்படிங்கிறது இவனுக்கு கிடைக்குது. அந்த ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் நேரத்துக்கு போகுது. ஒரு வழியாக இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த டெத் கார்ட் டொமைன் அப்படிங்கிறது இவனுக்கு கிடைச்சிருதுங்க. இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு வழியாக ஸ்லாட்டர் சிட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இவன் மயக்கத்தில் தான் இருக்கான். எந்திரிச்சு பார்க்குறான். அவனுடைய அந்த மார்ஷல் சோலை எடுத்து பார்த்தா அந்த ஒரு ஹேமரில் ஸ்ட்ரேஞ்ச் லைன்ஸ் இருக்குது. அப்போது அவன் அந்த ஹேமரை வீசின உடனே டெத் கார்ட் டொமைன் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகுது. அந்த சமயத்தில் அந்த ஹூலியனா இருக்கா இல்லையா, அவன் நடந்து வரா. அவன் என்ன சொல்கிறா, 2 பேருக்குமே டெத் கார்ட் டொமைன் அப்படிங்கிறது இருக்குது, உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறா. இப்போ இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன சொல்கிறா, என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறா. இவன் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீக்காயமாக இருக்குது. அவன் நினச்சிருந்தா உள்ளுக்குள்ளேயே விட்டு வந்திருக்கலாம். ஆனால் காப்பாற்றி கொண்டு வெளில விட்டான் இல்லையா. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 2 பேரும் சேர்ந்து போராடி தான் வெளியில் வந்திருக்கோம். சரி, வேறு எதுவும் இல்லைனா நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு ஆம்பாட்டு கிளம்பி போயிட்டான். இவளுக்கு தங்சான் மேலே ஒரு தலைபட்சமாக காதல் வந்துருச்சு போல தெரியுது. தங்சானோட அப்பாவுமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியாக அப்பா புள்ள 2 பேருமே மீட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அதான் அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா 2 வருஷம் ரொம்ப கஷ்டமாக போச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்குமே டெத் கார்ட் டொமைன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவருமே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது எப்படி வேலை செய்யணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம தங்சானுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது இல்லையா, அந்த டுவெல் மார்ஷல் சோல் ரெஸ்ட்ரிக்ஷன், இதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவனுக்கு கிடையாது. தான் அவன் கேட்குறான், உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்சு காட்டியிருக்காங்க. யாரும் கிடையாது, அந்த போப்பு இருக்கால அவ தான். இங்கே அந்த ஹூலியனா இருக்கா பாருங்க, நம்ம தங்சான் பற்றின ஞாபகத்தில் பயங்கரமாக மூழ்கி போயிருக்கிறாப்பா. நான் சொன்ன மாதிரி ஒரு தலை பச்சை காதல் தான். அவளுக்கு என்னன்னா, நான் ஏன் மார்ஷல் சோல் ஹாலில் பிறக்கணும், நீ ஏன் இந்த ட்ரைபில் பிறக்கணும், 2 பேருமே வேறு வேறு இடத்துல பிறந்திருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறா. அந்த நேரத்தில் 2 எல்டர்ஸ் அங்கே வந்துட்டாங்க இவளை கூட்டு போகிறதுக்காக. இன்னொரு பக்கம் தங்சானுடைய அப்பா அவனை எங்கேயோ கூட்டு போறாருப்பா. ஒரு சிட்டி மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க பெண்கள் எல்லாமே நம்ம ஹீரோட அழகில் மயங்கிடுவாங்களா. ஆனால் தங்சானோட அப்பா என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பெருசாக கண்டுக்காத அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு ஞாபகம். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சா இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணி. யாரை பார்க்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. இப்போ தங்சான் என்ன கேட்குறான், சரிப்பா இப்பயாச்சும் ஃப்ளாஷ்பேக் எனக்கு சொல்லுவியா அப்படின்னு கேட்குறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இப்பயும் சொல்ல முடியாது, நீ இன்னும் என் கண்டிஷனை மீட் பண்ணல அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனோட அந்த ஹீனியஸ் ஸ்பிரிட் இருக்குல்ல, அது இப்போ ஓப்பனாக எல்லாருக்குமே வெளியில் தெரியுது. அது தெரியாத மாதிரி மறைச்சு வைக்கணும். அதுக்காக தான் இவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த ஒரு இடம் பார்க்கறதுக்கே ஏதோ ராஜாவோட பேலஸ் மாதிரி இருக்குங்க. உள்ளுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்கவங்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அதனால உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த ஹீனியஸ் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே பயந்து ஓடுறான் அவன். ஐயோ என்னடா இது பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஓடிட்டான். இப்போ இவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தாலே ஏதோ பெரிய இடத்துலேருந்து வந்த மாதிரி இருக்குது. ஸோ தங்சானோட அப்பா அங்கே இருக்கவங்க கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இவங்களுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ளே போன அந்த ஒரு லேடி இவர் சொன்னவரை கூப்பிட்டு வரல, அந்த இடத்தோடைய மேனேஜரை கூப்பிட்டு வந்திருக்கா.
அவன் வந்து என்ன சொல்கிறான், இங்கே வரணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் உள்ளுக்குள்ளே நாங்கள் விட மாட்டோம், உங்களுக்குலாம் இங்கே அனுமதி கிடையாது, வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் துரத்த பார்க்குறான். அப்போது 2 பேர் வரானுங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க 2 பேரும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவனுங்க கேட்குற மாதிரி தெரியல. தங்சான் வந்து நடுவில் வந்துடுறான்ப்பா. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு யாரையும் கொன்னுடாத, இந்த இடத்த டேமேஜ் பண்ணிடாத அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன பண்ணுறான்னா அந்த 2 பேருடைய கை எலும்புகளையும் சல்லியாக உடைச்சிட்டாங்க. இப்போ அந்த மேனேஜருக்கு சரியான கோவம். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவர் பவர் அப் பண்ணுறாரு. இப்போ இவனுமே வந்து சண்டைக்கு ரெடியாக வரான். அந்த மேனேஜருடைய மார்ஷல் சோலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் பேஸ்ட் மார்ஷல் சோலை தான் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இவனை சுற்று போடுறான். அந்த பிளான்ஸில் இருந்து நிறைய ஸ்பைக்ஸ் மாதிரி வருது, அதாவது நீடில்ஸ் மாதிரி வந்து இவனை அட்டாக் பண்ணுது. இவனுக்கு நல்லாவே தெரியுது, என்னதான் இவன் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் கூட அந்த பிளான்ட்டோட பவரை மூஸாக அவனால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா தங்சானுக்கு இருக்கிறது என்னது, ப்ளூ சில்வர் எம்பரர். ஸோ எம்பரருக்கு முன்னாடி மற்ற பிளான்ஸை எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், இவ்வளோ நாள் ஸ்லாட்டர் சிட்டியில் இருந்தால பயபுல அதே வைப்பில் இருக்குது. அவனோட அந்த டெத் கார்ட் டொமைன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறான். ரிலீஸ் பண்ண உடனே அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. அவங்க அப்பா பார்க்குறாரு, ஆஹா இவனோட அந்த ஹீனியஸ் ஸ்பிரிட் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, டே போதும்னா நிப்பாட்டு அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் வந்து நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. கண்டினியூஸாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. விட்டுருந்தா அந்த மேனேஜர் வந்து கழுத்தை நினச்சி கொண்டுருப்பான் போல தெரியுது. அந்த சமயத்தில் ஒரு மியூசிக் ஒன்று கேட்குதுங்க. அந்த மியூசிக் கேட்கும் பொழுது அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. அதே சமயத்தில் இவனோட அந்த டெத் கார்ட் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சி போகுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மியூசிக்கை நல்லா கேட்டுக்கோ, உன்னோட இதயத்தில் வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. இவனுமே கண்ணை மூடி அந்த ஒரு மியூசிக் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ இவனுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அவங்களுடைய பவரை இப்போ வரைக்கும் இவன் டிடெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கிராண்ட் சோல் மாஸ்டராக இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ அந்த பர்சன் உண்மையிலே யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.